ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலோஸ் ஆர்டிஸ்ட்ரி. முட்டை ட்ரேயை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பூச்செடி செய்யறதுன்னு தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முட்டை ட்ரேயோட ரெண்டு சைட்ஸ்லையுமே இருக்கக்கூடிய ரெண்டு ஷார்ப்பான எட்ஜஸையும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இடத்த நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த முட்டை ட்ரேயை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு பூ கிடைக்க வேண்டிய ஒரு இடத்துல நமக்கு வந்து ரெண்டு பூ கிடைக்கும். அதே மாதிரி இந்த பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். இதை பாதியாக கட் பண்ணி எடுத்த பின்னாடி நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு வித்தியாசமான பாதிகள் கிடைக்கும். ஒன்றில் பார்த்தீங்கன்னா உள்ளார சைடில் இருக்கிறது வந்து சாஃப்டாகவும், இன்னொன்றில் வெளியே சைடில் இருக்கிற சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும். சாஃப்டான முட்டை ட்ரேல ஏற்கனவே பாதி அளவுக்கு உங்களுக்கு அந்த பூவோட ஷேப் தெரியும். அது மேலேயே கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்படுற கர்வ்ஸ் கொடுத்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பூ கிடைச்சிடும். இப்போ இந்த பூக்கள் எல்லாம் வெளி சைடில் பார்க்குற மாதிரி மடக்கி விடுங்க. அப்போ பார்க்குறக்கு விரிஞ்ச பூ மாதிரி தெரியும். எந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பிளண்ட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பூக்கள் எல்லாம் ஒயிட் கலர்ல கலர் பண்ணிடலாம். இதோட சென்டர்ல கிரீன் கலர் பண்ணுங்க. அதே மாதிரி இதை திருப்பி வச்சு ஃபுல்லா ஒயிட் கலர்ல அடிச்சிடுங்க. நான் தென்னை மரத்தோட பன்னாடை எடுத்திருக்கேன். அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான லீஃபோட ஷேப் வந்து வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிவிடுங்க. பார்க்குறக்கு ஒரு லீஃப் மாதிரி. நான் வந்து போஸ்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த முட்டை ட்ரேலியை அதிகமாக யூஸ் பண்ண முடியாமல் பூவும் செய்ய முடியாத மாதிரி இருக்கிற அந்த போர்ஷனை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி இருக்கிற ரெண்டு சைடு மட்டும் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் ஆல்பபெட் வி மட்டும்தான். இந்த வி ஷேப் 4 திசையிலையும் எழுதியிருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த ட்ரேலையும் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணுறக்கு ஆரம்பிங்க. இந்த வி ஷேப்ல கட் பண்ணி நமக்கு ஒரு பட்டர்ஃப்ளை கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய பட்டர்ஃப்ளை செஞ்சு கலர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பூ செய்யற கம்பி எடுத்து தேவைப்படுற அளவுக்கு ஒரே மாதிரியான அளவுல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் போலன்ஸ் எடுத்து ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ற மாதிரி திருகி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற கேப்ல இந்த கம்பியை விட்டு நல்லா முறுக்கி எடுத்துக்கங்க. பார்க்கறக்கு இந்த போலன்ஸும் இந்த கம்பியும் ஒன்னோட ஒன்று நல்லா அட்டாச் ஆகிருக்கணும். கிரீன் கலர் ஃப்ளோரல் டேப் யூஸ் பண்ணி இப்போ அந்த கம்பியை வந்து கவர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பூக்கு நடுவில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அந்த ஹோல்ஸ் வழியில் நம்ம கிரீன் கலர் டேப் போட்டு சுற்றி வச்சிருக்கிற அந்த கம்பியை விட்டுடுங்க. இப்போ நம்ம பூ வந்து காம்போடு சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடியான கம்பி எடுத்து அதுலேயும் க்ரீன் டேப் சுற்றிடுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பூவை பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஒரு மாதிரி அடுக்கியிருக்கேன். ஒவ்வொரு பூவையும் எடுத்து அந்த தடியான கம்பியில் சேர்த்து சுத்த போகிறோம். இப்போ நம்ம கிரீன் கலர் ஃப்ளோரல் டேப் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பூவையும் இந்த தடியான ராடையும் கவர் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளோரல் டேப்லேயே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கம் இருக்கு. இருந்தால் கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது ஃபேமாக நல்லா நிற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளோரல் டேப் யூஸ் பண்ணி நம்ம திரும்பவும் சுற்றுறனால தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளோரல் டேப் போடும்போது இது ஆப்ஷனல் தான் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பூக்களை பார்த்தீங்கன்னா மேலே பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அது அந்த கிளையிலேருந்து கீழே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதனால அங்கே இருக்கிற எல்லா ஸ்டெம்மையும் கொஞ்சம் வளைச்சி விடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு பூ கொத்து செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம இது ரெண்டையும் ஒட்டுக்கா சேர்ந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற லீவ்ஸ் எல்லாம் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி அந்த ஸ்டெம்மோட ஜாயின் பண்ணிடலாம். இந்த லீவ்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கிறது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக திரும்பவும் ஃப்ளோரல் டேப் யூஸ் பண்ணி இதை கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பூச்செடி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற சிமெண்ட் ஃப்ளவர் வேஸ்க்குள்ளே வைக்க போகிறேன். நம்ம பூச்செடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பண்ண போகிறது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.